தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவின் சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் மறைந்த மதிப்பிற்குரிய திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய துணைவியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒரு மிக முக்கியமான தொகுதியில் சென்னையில் நிற்க இருப்பதாக இணையத்தின் வாயிலாக தகவலை பார்க்க நேர்ந்தது. அந்த தகவல் உண்மையாக இருந்து மதிப்பிற்குரிய திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தேர்தல் களத்தில் இரட்டை இலை சின்னத்தில் களம் இறங்கினால் நிச்சயம் அவரை வெற்றி பெறுவதற்கான அத்துணை வழிவகைகளுமே நாம் மேற்கொள்வோம். அது மட்டுமல்லாமல் இதுவரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்காக களமிறங்கிய நம்முடைய ஊடகம் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் களமிறங்கும். காரணம் ஒன்றே ஒன்றுதான். இன்று எத்தனையோ பல்வேறு தலைவர்கள் பேசலாம், நாங்கள் இணைத்துருவோம் பிணைத்துருவோம்னு, ஆனால் எதுவும் பண்ணல. ஆனால் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தன்னுடைய ஒரு நண்பனாக ஒரு உற்ற தோழனாக ஏற்று ரெண்டு பேரும் ஒரே மேடையில் உட்கார்ந்துருக்கிறாங்க. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் அண்ணன் அன்புமணி அவர்களும். அன்புமணி அவர்களினுடைய ஒரு உற்ற தோழன் தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவருடைய மறைவிற்கு அவருடைய துணைவியார் நிற்கக்கூடிய இந்த களத்திற்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு நன்றி கடன் கூட வச்சிருக்கலாம். ஏன்னா யாருமே பாமக குறித்து மெச்சி பேசியது கிடையாது குறிப்பிட்டவர்களுக்கு மத்தியில். அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை குறித்து மெச்சி பேசியது கிடையாது சில அரசியல்வாதிகளுக்கு உட்பட்டு. ஆனால் அண்ணனை அழைத்து ஒரு மேடையில் அமர வைத்து இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றம் குறித்தும் இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமை குறித்தும் இந்த இரு சமூகமும் ஒன்றிணைந்தால் அரசியலில் வேறு யாரும் ஆள முடியாது என்கிற ஒரு சூழலை நாம் உருவாக்குவோம் என்று அண்ணன் அவர்களுடைய கரத்தை, அண்ணன் அன்புமணி அவர்களுடைய கரத்தை இறுக பற்றியவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்படியான ஒரு மனிதர் இல்லை என்றாலும் கூட அவருடைய நண்பனான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய தம்பிகளாக நாங்கள் நிச்சயம் அவர்களுக்கு ஆதரவாக களம் இறங்குவோம். நம்முடைய ஊடகமும் அந்த தொகுதியில் களம் இறங்கும்.